Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன இடத்தையும் நம்ம எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் நிறைய புதுமையான ஆர்கனைசர்ஸை நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை ஒரு வீடியோவில் காமிச்சிங்க, அது எந்த வீடியோன்னு தெரியல, கொஞ்சம் அந்த லிங்க் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. அதனால் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் காமிச்ச ஆர்கனைசர்ஸ்லேயே பெஸ்ட்டான ஆர்கனைசிங் ஐடியாஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதையெல்லாம் ஒரு கம்பைலேஷனாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் வீட்டுக்கு ஆர்கனைசர் வாங்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் கைடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, நெருக்கமான வீடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஜன்னல் பிளெயினாக இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரைவசியாக இருக்காது. எப்போவுமே நம்ம வீட்டில் கர்டைன்ஸ் போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கும். எப்பவும் கர்டைன்ஸ் போடும்போது வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர்றது ரொம்பவே கம்மியாகும். ரொம்ப கம்மி செலவில் நம்ம வீட்டில் இருக்கிற பிளெயின் கிளாஸை நம்ம ஃப்ராஸ்டட் கிளாஸாக மாற்றிக்க முடியும். இது வினைல் ஃப்ராஸ்டட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒட்டுறதும் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்ணாடியை எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாது. இது நம்ம கம்மெல்லாம் போட்டு கண்ணாடியில் ஒட்ட தேவையில்லை. நம்ம எந்த ஜன்னலில் ஒட்டணுமோ அந்த கண்ணாடி மேலே கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஃபுல் கண்ணாடியிலையும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ஃப்ராஸ்டட் ஃபில்மை அப்படியே அந்த கண்ணாடி மேலே வச்சிடணும். அதுக்கப்புறமா பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரு விண்டோ கிளீனரோ இல்லை ஒரு அட்டையோ வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுறணும். அவ்வளோதான். இது ஸ்டாட்டிக் கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துளி கம் இல்லாமல் நம்ம கண்ணாடி மேலே ஒட்டிக்க முடியும். நம்மளாக எடுக்கிற வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது கண்ணாடியில் ஒரு துளி கரையோ கம்மோ எதுவுமே இருக்காது. க்ளீனாக நம்ம வெளியில் எடுத்துட முடியும். ஸோ ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடுகளில் பாத்ரூம் டோர் உட்டன் டோராக இருக்குது அப்படின்னா நம்ம குளிக்கும்போது பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் தண்ணி பட்டு இந்த கீழ் பகுதி அப்படியே ஊறி போயிடும். இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா வாட்டர் டேமேஜ் அதிகமாகி கொஞ்ச நாளில் நம்ம கதவையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி திக்கான பிளாஸ்டிக் ஷீட் கிடைக்கும். இதை நம்ம கதவுக்கு தகுந்த அளவில் நம்ம வெட்டி வாங்கிட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அலுமினியம் ஷீட் கூட வாங்கிக்கலாம். அலுமினியம் துருப்பிடிக்காது. அதை இந்த மாதிரி கதவுக்கு உள் பக்கமாக வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி சின்ன ஆணி அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கதவில் தண்ணி படும்போது வாட்டர் டேமேஜ் ஆகாது. கதவை ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். எல்லார் வீட்லேயும் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக நம்ம கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். மெயினாக இந்த கதவு பக்கத்துலலாம் வந்தாங்கன்னா எங்கே கதவு சந்தில் கைவிட்டு நசுக்கிடுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு பயமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்காக நாங்கள் ஒரு பேபி ப்ரூஃபிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் கார்பெண்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பிளாக்கை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது இப்படி இருக்கும்போது கதவு காற்றுக்கு அசைஞ்சு சாத்துறது இல்லை குழந்தைங்க தெரியாமல் சாத்திக்கிறது அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இது பிளாக் பண்ணிக்கும். நம்ம கதவை சாத்தணும்னு நினைக்கும் போது இதை இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம சாத்திக்கலாம். பசங்களுக்கு எட்டாத மாதிரி ஒரு 5 அடிக்கு மேலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு சூப்பரான பேபி ப்ரூஃபிங் மெத்தடு. ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்கு ரெடிமேடாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாக்ஸ் கிடைக்குது. இது நிறைய ஷேப்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம கதவில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா டோர் முழுசாக சாத்த முடியாது. இப்போ பசங்களோட விரல் மாட்டிக்குமோ அப்படின்னு பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்டிக்கல் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர். இது இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக வரும். இதையெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும். இந்த ஷெல்ஃபெல்லாம் நம்மளுக்கு தேவையான உயரத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நீட்டாக தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இது இப்படி ரொட்டேட்டபிள் ஷெல்ஃப் அப்படிங்கிறதால நம்ம ஈஸியாக இப்படி ரொட்டேட் பண்ணி தேவையானதை எடுத்துகிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. நல்லா ஸ்டர்டியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆர்கனைசர். அடுத்த ஆர்கனைசர் வந்து அதிகமாக ஷெல்ஃப் இல்லை, அதிகமாக கபர்டெல்லாம் இல்லாத வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். இந்த ட்ராயர்ஸ் வந்து நல்லா டீப்பாக அகலமாக ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம நிறைய திங்ஸ் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ட்ராயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம புக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மெடிசன் ஐட்டம் எல்லாம் வச்சுக்கலாம், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது, அதிகமாக ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் வந்து நம்ம டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் இருக்கிற டோர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி எப்படி நிறையா திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா 20 பாக்கெட் 24 பாக்கெட் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். இதை டோர் மேலே மாட்டுறதுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டோரில் வச்சு அழுத்தி விட்டுட்டு இதில் அந்த ஆர்கனைசரை நம்ம மாட்டிக்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடச்சிரும். இது மாட்டுறதால டோர் சாத்துறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கக்கூடிய கொடை, பர்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறவங்க இது ஒரு டாய் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம். சாஃப்ட் டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசரில் நம்ம நிறைய வெயிட்டு சேர்த்தக்கூடாது. ஆர்கனைசரும் டேமேஜ் ஆயிரும், கதவும் ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் ஆயிரும், நம்ம அடிக்கடி டைட் வைக்க வேண்டியது இருக்கும். அதனால் ஓரளவு லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்து இந்த பவுச்சஸில் வைக்க முடியும். சின்ன இடத்துல நிறைய பொருள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெர்டிக்கல் ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டபிள் ரேக்கு. இதை நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதை வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஷெல்ஃப் வேணும் அப்படின்னா இன்னொரு ரேக் எடுத்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து 2 டயர் 3 டயர் ரேக்கெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு கவுண்டர் டாப் மேலே வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். சின்ன இடத்துல நிறைய திங்ஸ் வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கிச்சன் சிங்க்குக்கு கீழே இருக்கிற கேபினட்லேயோ இல்லை ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்கிட்டு அதில் வந்து சின்ன சின்ன பாஸ்கெட்டில் நம்ம க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாமே போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இதை வந்து நம்ம வார்ட்ரோபுக்குள்ளேயும் துணி அடுக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். இதை வந்து என் ஹஸ்பண்டோட கபோர்டுக்குள்ளே துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலேயும் நிறைய ஷர்ட்ஸ் வச்சுருக்கேன், கீழேயும் ஷர்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல நிறைய ஷர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஆர்கனைசரை நம்ம டேபிள் மேலேயும் வச்சு வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஸ்டடி டேபிளில் பிரிண்டர் வைக்கிறதுக்காக நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ பிரிண்டர் வந்து மேலே இருக்குது. இப்போ கீழே ஸ்பேஸ் கிடச்சிருக்கிறதால இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம், புக்ஸ் எல்லாம் நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து சின்ன இடத்துல நிறைய பொருள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, எனக்கு பிளாஸ்டிக்கில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுவே வந்து ஒரு எக்ஸ்டெண்டபிள் ஷெல்ஃபோடு வருது. நம்மளுக்கு நீளமாக வேணும் அப்படின்னா இந்த ஷெல்ஃபை போட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து கவுண்டர் டாப் மேலே மிக்ஸி, ரைஸ் குக்கர் எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ கீழே வந்து நம்ம சாப்பிங் போர்டெல்லாம் வச்சு காய் நறுக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இடம் கிடைக்கும். மிக்ஸி எல்லாம் நான் இது மேலே வச்சே பயன்படுத்துகிறேன். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, அசையறதில்ல. இதே ஆர்கனைசரை கிச்சன் கேபினட்டுக்குள்ளேயோ இல்லை ஓப்பன் ஷெல்ஃப்லேயோ வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பாத்திரமெல்லாம் அடுக்கும்போது மேலே கொஞ்சம் பாத்திரம், கீழே கொஞ்சம் பாத்திரம் அப்படி அடுக்கும்போது வெர்டிக்கல் ஸ்பேஸு நல்லா யூஸ் ஆயிரும். ஒரே ஷெல்ஃபில் நிறைய பாத்திரம் நம்மளால் அடுக்க முடியும். நம்ம வீட்டில் கபோர்டு, கேபினட்டோட டோர் எல்லாம் கூட நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் த டோர் ஹூக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ் கிடச்சிரும்.
இதை வந்து நம்ம கிச்சனில் கேபினட் டோரில் மாட்டி விட்டுட்டு அடிக்கடி எடுக்கக்கூடிய கிச்சன் டூல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஹூக்கை பயன்படுத்தி கபோர்டோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி பவுச் ஆர்கனைசர் எல்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கார்டு, பேன் கார்டு, எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸு, செக் புக்கு, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி எடுக்கிற திங்ஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி கதவுக்கு உள்பக்கமாக மாட்டுறதுக்கு நம்மளுக்கு ஜுவல்லரி ஆர்கனைசர் கூட கிடைக்குது. அது வந்து ஜிப் இருக்கிற மாதிரி வரும். ஸோ கருத்து போகிற ஜுவல்லரி எல்லாம் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்கிற ஜுவல்லரி பாக்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். கம்மல், மோதிரம் மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஜுவல்லரி ஆர்கனைசர். நல்ல குவாலிட்டியான பவுச் டைப்பில் நம்மளுக்கு வருது. உள்ளே வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே 10 குட்டி குட்டி பவுச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான ஜிப்போடு வருது. ஸோ இப்படி ஜிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஜுவல்லரி எல்லாம் கருத்து போகாது. நம்ம வந்து ஜுவல்லரி எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு வைக்கும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சிக்கு மாதிரி ஆயிரும். இப்படி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வளையலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெல்வெட் ஆர்கனைசர் பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் வருது. இதில் உள்ளே வந்து இந்த மாதிரி 4 ராடு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இப்படி தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய ஸ்டோன் வச்ச பேங்கிள், த்ரெட் பேங்கிள், இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் மாட்டிட்டு இப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கல் விழுகாமல் கருத்து போகாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம வீட்டில் பாத்ரூமை நீட்டாக ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பரான ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் சப்ளைஸு, க்ளீனிங் ப்ரஷ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான CADDY. இப்போ நம்ம வீட்டில் 2-3 பாத்ரூம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் தனித்தனியாக க்ளீனிங் சப்ளை வைக்க முடியாது. இந்த மாதிரி CADDYயில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பாத்ரூமுக்கு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகாமல் ஒன்றா எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்ரூமில் சுத்தமாக ஷெல்ஃபே இல்லை, ஷாம்பு, குளியல் பொடியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆணி அடிக்காத மாதிரி ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷவர் CADDY வந்து பயன்படுத்தலாம். நம்ம இந்த மாதிரி ஷவருக்கு மேலே இதை மாட்டி விட்டுட்டு இதில் வந்து நம்மளுடைய ஷாம்பு, கண்டிஷ்னர், குளியல் பொடி, இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே சோப்பு வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. இந்த மாதிரி அந்த லூஃபாலாம் மாட்டி விடுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல நீட்டாக ஆர்கனைஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஷவர் திறந்தோம் அப்படின்னா தண்ணி இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இது மேலே வந்து நம்மளுக்கு படாது. அதனால் அது பாதுகாப்பாக தான் இருக்குது. நான் நிறைய நாளாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாத்ரூமில் கண்ணாடி மாட்டுவோம் இல்லைங்களா? ஸோ வெறும் கண்ணாடி வாங்கி மாட்டாமல் இந்த மாதிரி மிரர் கேபினட் வாங்கி மாட்டினோம் அப்படின்னா அந்த மிரருக்கு பின்னாடி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸு, நெயில் கட்டர், எக்ஸ்ட்ரா சோப்பு, ஷேவிங் பண்ணுற ஐட்டம், அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு பின்னாடி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்ரூம் வந்து எப்போவுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ்கெட் ஆர்கனைசர். இந்த பேஸ்கெட் வந்து நம்ம வீட்டை ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தவிர்க்கவே முடியாத ஒரு ஆர்கனைசராக இருக்குது. இந்த பேஸ்கெட் வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். இதை வச்சு நம்ம புக்ஸு வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று ஹைட் வாரியாக நம்ம அடுக்கும்போது தேடி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் புக்ஸ் எல்லாம் களைஞ்சு போகாது. இந்த பேஸ்கெட்டை நம்ம கபோர்டில் துணியெல்லாம் அடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜை நீட்டாக வைக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசர். அது மட்டும் இல்லை, கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கும் இது சூப்பராக யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டிலெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய இடம் எடுத்துக்காமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு பெரிய ட்ராவை சின்ன சின்னதாக பார்ட்டிஷன் பண்ணி பொருளை எல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதே பேஸ்கெட் வந்து ஹேண்டில் வச்ச மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஹேண்டில் வச்ச பேஸ்கெட் வந்து உயரமாக இருக்கிற ஷெல்ஃப்லலாம் பொருள் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கிச்சனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஸ்பைஸ் ஐட்டம் எல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த ஹேண்டில் பாஸ்கெட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அடிக்கடி எடுக்கக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அந்த மாதிரி ஐட்டங்களை இந்த பாஸ்கெட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாஸ்கெட் எடுத்துகிட்டு போனாலே எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசர்.
வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வரும்போது என்னதான் நம்ம பிளாஸ்டிக் பாஸ்கெட் எல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம கபோர்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்காது. நிறைய இடம் வந்து வேஸ்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் வார்ட்ரோப்பில் துணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்மளே ஆர்கனைசர் செஞ்சுக்கிறது தான் நல்ல மெத்தடு. நம்ம கபோர்டோட மெஷர்மெண்ட் எல்லாம் அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவுகளில் கார்ட்போர்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்டெல்லாம் துணியோ இல்லை ரைஸ் பேக் மாதிரி திக்கான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறமா அதை அசம்பிள் பண்ணி நம்ம கபோர்டுக்கு தகுந்த அளவில் நம்ம ஆர்கனைசர் செஞ்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா துளி கூட இடம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம கபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம நீட்டாக நம்ம கபோர்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் செய்ய பொறுமை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் கிளாத் பாஸ்கெட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒரு சைடு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் ஃபோல்டபுள் ஆர்கனைசர். நம்ம வேணுங்கும் போது பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம், வேண்டாதப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷர்ட் எடுக்கும்போது மித்த ஷர்ட் எல்லாம் கலையாமல் நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரே ஷெல்ஃபில் இந்த மாதிரி 2-3 பாஸ்கெட் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். துணியெல்லாம் கலையாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷெல்ஃப் டிவைடரும் ஒரு சூப்பரான ஆப்ஷன். நம்ம துணிகளை இப்படி மேலே அடுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி ஷெல்ஃப் டிவைடர் போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு துணி எடுக்கும்போது மித்த துணியெல்லாம் கலையாது. வார்ட்ரோப்பில் வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொலாப்சபிள் ஷெல்ஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மேலே இந்த மாதிரி வெல்க்ரோ மாதிரி இருக்கும். வார்ட்ரோப்பில் இருக்கிற அந்த ஹேங்கிங் ராட் இருக்கும் இல்லைங்களா, அதில் நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஷெல்ஃப்ஸ் கிடச்சிரும். இதில் ஸ்வெட்டர், ஜாக்கெட், ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதே ஆர்கனைசரை நம்ம கர்டன் ராட்லேயும் தொங்க விட்டுக்கலாம். லைட் வெயிட்டான ஹெல்மெட்டு, புக்ஸு அந்த மாதிரி ஐட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெவியான ஐட்டம் வைக்க முடியாது, வெயிட் தாங்காது. ஓரளவு ஹெவியாக இருக்கிற ஐட்டமெல்லாம் வச்சுக்கலாம். வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்ணும்போது சாரீ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சாரீ பேக் தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். மெயினாக பட்டு சாரீ எல்லாம் டஸ்ட்டு படாமல் கலர் மாறாமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரீ பேக்கில் நம்ம அடுக்கிக்கலாம். ஒரு சாரிக்கும் இன்னொரு சாரிக்கும் நடுவில் சார்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுக்கணும் அப்படின்னா எந்த டேமேஜும் இல்லாமல் சாரியெல்லாம் புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். பட்டு சாரியெல்லாம் டேமேஜ் இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் பேக்கில் வச்சு பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணுறது நல்ல ஆப்ஷன். நம்மளுக்கு அந்த டிசைன் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் ஃபேட் ஆகாமல் நீட்டாக வச்சுக்கலாம். அடிக்கடி எடுக்கக்கூடிய ரெகுலர் வேர் சாரீ, ஆஃபீஸ்க்கு கட்டுற சாரீ எல்லாம் நம்ம சாரீ பேக்கில் வச்சா டெய்லியும் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சாரியெல்லாம் சின்னதாக மடக்கி இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டுக்கலாம். அப்போ பார்த்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஆர்கனைசரோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ஆர்கனைசர்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் நிறைய கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் நான் இன்க்ளூட் பண்ணலை. உங்களுக்கு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்ச ஆர்கனைசர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.